ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ரீசெண்டாக தளபதி ஏற்பாடு பண்ண இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் கலந்துக்கிட்ட இஸ்லாமியர்களை திமுக கொச்சை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினதுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி சார்பா அவரு மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாத்தீங்கன்னா தளபதியை பயங்கர தவறா பேசினது மட்டும் இல்லாம அந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவில் கலந்துக்கிட்ட இஸ்லாமியர்களையும் எச்சை சோறு அப்படின்ற மாதிரி கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசிட்டாரு. அண்ட் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எழுப்பு இழந்ததால நான் பேசினதை திணிச்சிட்டாங்க, இஸ்லாமியர்களை அந்த மாதிரி பேசல அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. சோ பொது மேடையில தவறா பேசிட்டு மன்னிப்பு கேட்டா போதுமா அப்படின்ற மாதிரி இப்போ முஸ்லீம் லீக் கட்சி சார்பா அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசினது எல்லாமே தவறான வார்த்தைகளா தான் இருக்கு. அதுவும் அந்த மன்னிப்பு வீடியோல தளபதியை பத்தி பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கல, மத ரீதியான பிரச்சனைன்றதுனால தான் பயந்துட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறமாவது டிஎம்கே கண்முழிச்சு அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்களான்றத பார்க்கலாம். ஏன்னா இவரு காலங்காலமா இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. இவரை இன்னமும் கட்சியிலையும் வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இப்பதான் சோசியல் மீடியா பூம் ஆனதுக்கு அப்புறம் யாராவது ஒரு தவறான வார்த்தைகள் பேசினாலே அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா ஆகுது. பட் இதுவும் இன்னும் இவரு சர்வை ஆகிட்டு இருக்காரு. சோ அதுக்கான காரணம் ஆளும் கட்சி அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி பேச்சாளர்களை வச்சுதான் கட்சியை ஓட்டிட்டு இருக்காங்கன்றது கேவலம். இவருக்கு போயிட்டு சிவாஜின்னு பேர் வச்சிருக்காங்களே அப்படின்றதுதான் இன்னும் கொடுமையா இருக்கு. அண்ட் இதுக்கு மேலேயும் இவரு இந்த மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் விட முடியாது. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.